வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. என்னதான் நீங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் பார்க்கும்போது ஜாதக பொருத்தம் பார்ப்பீங்க, நட்சத்திர பொருத்தம். அது 8 பொருத்தம் 10 பொருத்தம் இருந்தாலுமே கூட ஜாதக கட்ட பொருத்தம்னு ஒன்று இருக்குது. அதை பார்க்கும்போது ரொம்ப கவனித்து நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பையனோட ஜாதகத்தில் லக்கணம் எதுவானாலும் இருக்கலாம். அந்த லக்கணத்துக்கு 6, 8, 12ஆம் இடங்கள் பெண்ணோட லக்கணமாக வரக்கூடாது. மாப்பிள்ளையோட 6, 8, 12ஆம் இடங்கள் பெண்ணுக்கு லக்கணமாக வந்துருச்சு அப்படின்னா அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கடுமையான எதிர்வினைகள் ஏற்படும். அதை விட ரொம்ப கொடுமை என்னான்னு பார்த்தீங்கன்னா, பையனோட லக்கணத்துக்கு 2, 11ஆம் அதிபதிகள் பொண்ணோட லக்கணத்தில் போய் அமர்ந்தாலும், அல்லது மாப்பிள்ளையோட லக்கணாதிபதி பொண்ணோட லக்கணத்தில் போய் அமர்ந்தாலும் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் 7ஆம் பொருத்தமாக தான் இருக்கும். அதாவது நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, அந்த மாதிரி மனநிலையில் தான் இருப்பாங்க 2 பேருமே. பையனுக்கு முதல் எதிரியாக செயல்படுறது யாருன்னா அவரோட மனைவியாக தான் இருப்பாங்க. மனைவிக்கு முதல் எதிரியாக செயல்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கணவனாக தான் இருப்பாங்க. அதே போல் பொண்ணோட லக்கணத்துக்கு 6, 8, 12ஆம் இடங்கள், அதாவது 6, 8, 12ஆம் இடங்கள் மாப்பிள்ளைக்கு லக்கணமாக வந்துடக்கூடாது. பெண்ணோட லக்கணத்துக்கு 6, 8, 12ஆம் இடங்கள் மாப்பிள்ளைக்கு லக்கணமாக வந்து அந்த லக்கணத்தில் பொண்ணோட லக்கணாதிபதியோ இல்லை பொண்ணுக்கு 2, 11ஆம் அதிபதியோ போய் அமர்ந்தால் மிகப்பெரிய கடுமையான எதிர்வினைவுகள் ஏற்படும். தினம் தினம் வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு, குடும்பத்தில் ஒற்றுமையின்மை, ஒரே போராட்டம், நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, இந்த மாதிரி ஈகோ தலைவிரித்து ஆடும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நான் சொல்கிறத நீ கேளு, நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் 2 பேருக்குள்ளேயும். அதை விட பெரிய கொடுமையான காலகட்டம்னா திசாபுத்தி 2 பேருக்கும் சரியில்லைன்னா பிரிவினைகள் நிரந்தரமாகவும் ஏற்படும். ஆகையினால் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்த்தாலும் சரி, பொண்ணுக்கு லக்கணத்துக்கு பொண்ணோட லக்கணத்துக்கு 6, 8, 12ஆம் இடங்கள் மாப்பிள்ளைக்கு லக்கணமாக வந்துடக்கூடாது. மாப்பிள்ளையோட 6, 8, 12ஆம் இடங்கள் பொண்ணுக்கு லக்கணமாக வந்துடக்கூடாது. அப்படியே வந்தாலும் லக்கணாதிபதியோ 2, 11ஆம் அதிபதியோ அந்த லக்கணத்தில் போய் அமர்ந்துடக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்த்து பொண்ணுக்கு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுங்க, மாப்பிள்ளைக்கு பொண்ணை தேர்ந்தெடுங்க. அப்போ தான் அவங்க வாழ்க்கை நிரந்தரமான சந்தோஷமாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். இந்த பதிவு பிடிச்சதுன்னா மற்றவங்களுக்கும் பகிருங்கள். வாழ்க வளமுடன்.